Hello viewers, welcome back to our channel. Today we are going to see how to make sentences by using the word when. When அப்படிங்கிற conjunction யூஸ் பண்ணி எப்படி sentences make பண்ணலாம் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். If you are ready, let's begin. நார்மலாக வென்னோட மீனிங் எப்பொழுது அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். நிறைய கொஷின்ஸ் நம்ம எப்பொழுது அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னாலே நம்ம வென் வச்சு தான் கொஷின்ஸ் இங்கிலீஷில் ஃப்ரேம் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், when did you complete your homework? உன்னோட ஹோம்ஒர்க்கை எப்போ முடிச்ச அப்படின்னு கேட்கும்போது கூட நம்ம எப்பொழுது அப்படின்னு வரும்போது அங்கே வென் வச்சு தான் ஒரு கொஷின் ஸ்டார்ட் பண்ணுறோம். அது எல்லாருக்குமே தெரியும். இப்போது இந்த வீடியோவில் கன்ஜெக்ஷனாக வென் எப்படி யூஸ் ஆகுது, நம்ம கன்ஜெக்ஷனாக வென் யூஸ் பண்ணும்போது வென்னோட மீனிங் எப்படி மாறும் அப்படின்னா அப்பொழுது அல்லது அப்போது, அந்த நேரத்தில், அந்த மாதிரி மாறும். எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம், ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், when we do exercise we will be active. நம்ம உடற்பயிற்சி செய்யும்போது நாம் சுறுசுறுப்பாக இருப்போம். உடற்பயிற்சி செய்யும்போது அதுதான் when we do exercise. whenனா போது. when we do exercise we will be active. நம்ம உடற்பயிற்சி செய்யும்போது ஆக்டிவாக இருப்போம் அப்படிங்கிறது தான் இந்த சென்டென்ஸோட மீனிங். இதில் when கிளாஸ் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த வென் கிளாஸ் முடியும் போது ஒரு கம்மா போடணும். அதுக்கப்புறம் தான் அதோட இன்னொரு சென்டென்ஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். இதை வென் கிளாஸை சபார்டினேட் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு அடுத்து வரக்கூடிய அந்த வி வில் பி ஆக்டிவ் அதை மெயின் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவோம். வென் வி டூ எக்ஸசைஸ் அப்படின்னு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கடுத்து மெயின் கிளாஸ்னு ஒன்று நம்ம ஒரு சிம்பிள் சென்டென்ஸை ஆட் பண்ணுறோம். அப்படி நம்ம ஆட் பண்ணல அப்படின்னா நம்மளோட சென்டென்ஸ் ஒரு இன்கம்ப்ளீட் சென்டென்ஸ். வென் வி டூ எக்ஸசைஸ் மட்டும் இருந்தது அப்படின்னா ஜஸ்ட்டு நாம் உடற்பயிற்சி செய்யும் போது அப்படின்னு மட்டும் இருக்கும். ஸோ அப்போ அந்த சென்டென்ஸ் ஒரு கம்ப்ளீட்டட் சென்டென்ஸ் இல்லை. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் நோட் பண்ணக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சென்டென்ஸ் ஃப்யூச்சர் டென்ஸ். அப்போ ஃப்யூச்சர் தானே யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுக்காக வென் கிளாஸில் நீங்கள் ஃப்யூச்சர் யூஸ் பண்ணக்கூடாது. வென் வி வில் டூ எக்ஸசைஸ் அப்படின்னு நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. ப்ரெசன்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணணும். அதுக்கு அடுத்து வரக்கூடிய மெயின் கிளாஸில் நீங்கள் ஃப்யூச்சர் டென்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்யூச்சரில் ஒரு விஷயம் நீங்கள் பேச போகிறீங்க அப்படின்னா கூட வென் வி அதுக்கு அடுத்து வரக்கூடிய வெர்பு ஃபார்ம் வென் கிளாஸில் நீங்கள் ப்ரெசன்ட் டென்ஸ், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து வரக்கூடிய அந்த மெயின் கிளாஸில் ஃப்யூச்சர் டென்ஸ் யூஸ் பண்ணணும். ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க. வென் வி டூ எக்ஸசைஸ் வி வில் பி ஆக்டிவ். ஸோ இவ்வளோ தான். இனி எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், வென் ஐ ஹாவ் டைம் ஐ வில் ரீட் புக்ஸ். எனக்கு நேரம் இருக்கும்போது நான் புத்தகங்களை படிப்பேன். அதுதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். when I have time I will read books. இந்த எக்ஸாம்பிள் சென்டென்ஸில் ஃபஸ்ட்டு வென் வச்சு ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. வென்க்கு அப்புறம் ஒரு சப்ஜெக்ட் யூஸ் பண்ணுறீங்க. அதுக்கடுத்து ப்ரெசன்ட் டென்ஸ் தான் வரணும். வில் ஹாவ், ஷால் ஹாவ் அந்த மாதிரி ஃப்யூச்சர் வேர்ப்ஸ் இங்கே வரக்கூடாது. மெயின் கிளாஸில் நீங்கள் ஃப்யூச்சர் டென்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். when I have time I will read books. எனக்கு டைம் இருக்கும்போது நான் புத்தகங்களை படிப்பேன். அதுதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். when she is at work she doesn't eat food on time. அவள் வேலையில் இருக்கும்போது அவள் சரியான நேரத்தில் சாப்பாடு சாப்பிட்றதில்ல. அந்த மாதிரி சொல்லும்போது இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணலாம். when she is at work அவள் ஒர்க்கில் இருக்கும்போது, அந்த போது தான் என்னது வென் அப்படிங்கிற கன்ஜெக்ஷன் வேர்ட் அதை தான் மென்ஷன் பண்ணுது. when she is at work she doesn't eat food on time. அவள் டைமுக்கு ஃபுட்டு சாப்பிட்றதில்ல. when she is at work she doesn't eat food on time. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுமே ப்ரெசன்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணிக்கிறோம். when she is அப்படிங்கிறது ப்ரெசன்ட் டென்ஸ், doesn't eat அதாவது ப்ரெசன்ட் டென்ஸ்லே நெகட்டிவ் ஃபார்ம் யூஸ் பண்ணியிருக்கிறோம். doesn't eat, does not eat அப்படிங்கிறது தான் ஷார்ட்டாக doesn't eat அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கிறோம். when she is at work she doesn't eat food on time. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், when I reached there I saw my friend. நான் அங்கு சென்றபோது என் நண்பரை பார்த்தேன். when I reached there நான் அங்கு சென்றபோது I saw my friend என் நண்பரை பார்த்தேன். இந்த எக்ஸாம்பிள் சென்டென்ஸில் ரெண்டு கிளாஸ்லையுமே நம்ம பாஸ்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கிறோம். when I reached there I saw my friend. ஸோ இந்த மாதிரி ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணும்போது ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். பாஸ்ட்டில் பேசும்போது பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு கிளாஸ்லையுமே. ஃப்யூச்சரில் பேசும்போது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, வென் கிளாஸில்
ஃப்யூச்சர் டென்ஸ் வரக்கூடாது. வில் ஷால் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. ஜஸ்ட்டு ப்ரெசன்ட் டென்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். அந்த மெயின் கிளாஸில் நம்ம வந்து ஃப்யூச்சர் டென்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ். He got the placement when he completed his graduation. அவர் பட்டப்படிப்பை முடித்தபோது அவருக்கு வேலைவாய்ப்பு கிடைத்தது. இந்த சென்டென்ஸில் பார்த்தீங்கன்னா மெயின் கிளாஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்திருக்குது, வென் கிளாஸ் வந்து செகண்ட் வந்திருக்குது. இந்த மாதிரி மெயின் கிளாஸ் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணோம் அப்படின்னா எழுதும்போது கமா இன்பிட்வீனில் போடணும் அப்படின்னு அவசியம் இல்லை. He got the placement when he completed his graduation. இதில் பார்த்தீங்கன்னா பாஸ்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். காட் அப்படிங்கிற பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறோம். அப்புறம் வென் கிளாஸில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டட் அப்படிங்கிற பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறோம். அவர் பட்டப்படிப்பை முடித்த போது அவருக்கு வேலைவாய்ப்பு கிடைத்தது. He got the placement when he completed his graduation. இந்த மாதிரியும் நம்ம பேசும்போது வென் கிளாஸை செகண்ட் போட்டும் நம்ம பேசலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். Nobody spoke when the teacher came into the room. ஸ்போக் அப்படிங்கிற பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறோம். கேம் அப்படிங்கிற இன்னொரு பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறோம். வென் கிளாஸ் வந்து செகண்ட் யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதனால் இந்த சென்டென்ஸில் காமா யூஸ் பண்ணலை. அது எழுதும்போது மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. நோபடி ஸ்போக் வென் த டீச்சர் கேம் இன் டு த ரூம். ஆசிரியர் அறைக்குள் வந்தபோது யாரும் பேசவில்லை. அதுதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். ஸ்பீக், ஸ்போக், ஸ்போக்கன். ஸ்போக் அப்படிங்கிறது பாஸ்ட் டென்ஸ். கம், கம். கேம் அப்படிங்கிறது பாஸ்ட் டென்ஸ். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். When I was young, there were no houses here. நான் சிறு வயதில் இருந்தபோது இங்கு வீடுகள் இல்லை. வென் கிளாஸ்லையும் பாஸ்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். மெயின் கிளாஸ்லையும் பாஸ்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். When I was young, there were no houses here. நான் சிறு வயதில் இருந்தபோது இங்கு வீடுகள் இல்லை. நெக்ஸ்ட் சென்டென்ஸ். When the new shopping mall opens, I'll go there every day. நியூ ஷாப்பிங் மால் திறக்கும்போது நான் ஒவ்வொரு நாளும் அங்கு செல்வேன். அந்த மாதிரி மீனிங் வரும். வென் கிளாஸில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெசன்ட் டென்ஸ் அண்ட் மெயின் கிளாஸில் ஃப்யூச்சர் டென்ஸ் இருக்குது. ஒரு சென்டென்ஸ் நம்ம ஒரு ஃப்யூச்சரை டிபெண்ட் பண்ணி ஒரு விஷயத்தை பேச போகிறோம் அப்படின்னா வென் கிளாஸில் ப்ரெசன்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணணும். அண்ட் மெயின் கிளாஸில் நம்ம ஃப்யூச்சர் டென்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஓப்பன்ஸ் அப்படிங்கிற ப்ரெசன்ட் டென்ஸ் வந்திருக்குது அண்ட் வில் கோ அப்படிங்கிற ஃப்யூச்சர் டென்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறோம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். When it rains heavily, all the streets get muddy. பலத்த மழை பெய்யும் போது எல்லா வீதிகளும் சேரும் சகதியுமாக இருக்கும் அப்படிங்கிற மீனிங்கில் வந்திருக்குது. மடி அப்படின்னா சேரு அப்படின்னு மீனிங். When it rains heavily, all the streets get muddy. பலத்த மழை பெய்யும் போது எல்லா வீதிகளும் சேரும் சகதியுமாக இருக்கும். வென் கிளாஸில் பார்த்தீங்க அப்படின்னா ரெயின்ஸ் அப்படிங்கிற ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறோம். மெயின் கிளாஸில் கெட் அப்படிங்கிற ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறோம். வென் இட் ரெயின்ஸ் ஹெவிலி ஆல் த ஸ்ட்ரீட்ஸ் கெட் மட்டி. ஹெவியாக மழை பெய்யும் போது எல்லா வீதிகளும் சேரும் சகதியுமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த சென்டென்ஸோட மீனிங். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வென் அப்படிங்கிற கன்ஜெக்ஷன் வேர்ட் எப்படி சென்டென்சஸில் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த வீடியோவில் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். நீங்கள் வாட்ச் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் நீங்கள் இங்கிலீஷில் கம்யூனிகேட் பண்ணும்போது கண்டிப்பாக வென் யூஸ் பண்ணி பேசுங்க. அப்படி பேசும்போது உங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். நீங்களும் ஓனாக ஒரு 5 சென்டென்சஸ் மேக் பண்ணுங்கள். அப்புறம் அடிக்கடி பேசும்போது நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அப்புறம் உங்கள் மைண்டில் ஸ்டோர் ஆயிரும். நீங்கள் இங்கிலீஷில் கம்யூனிகேட் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக பேசலாம். If you like this video, don't forget to click like, share, comment and subscribe. Thanks for watching.